இன்னையோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு கீழே இறங்க ட்ரை பண்ணாங்க. பட் இமீடியட்டாக மேலே போன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் போக முடியாமல் அங்கிருந்து ஸ்ட்ரகிளோட சைட்வேஸை கொடுத்ததை பார்க்க முடிஞ்சது. மார்க்கெட் முடியும் போது ஒரு ஃப்ளாட்டாக முடிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியாது. இந்த மார்க்கெட் மண்டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மண்டேக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ட்ரேட் எம்பரமெத்தில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் இன்னைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரரில் டிசம்பர் மந்த்துக்கான ஒரு நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே டிமாண்ட் ஜோன் 1ல் தான் ஓப்பன் ஆச்சு. அங்கிருந்து இமீடியட்டாக மேலே போன ப்ரைஸ் சப்ளை ஜோன் 1 கிட்ட ரெசிஸ்ட் ஆகிட்டு அங்கிருந்து கீழே வந்திருக்காங்க. பட் அங்கிருந்து சப்போர்ட் எடுத்து சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகிட்டாங்க. பட் அதுக்கு மேலே போக முடியாமல் இமீடியட்டாக கீழே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸை கொடுத்து 26,200 முடிச்சிருக்கிறத பார்க்க முடியாது. ஒரு ஃப்ளாட் மூவ் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் 1 வீக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டேவை தவிர எல்லா நாளுமே மேலே போகிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூன் எல்லாமே கீழே இறங்கி முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். எனிவே இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ப்ரைஸ் டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 1 வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 2 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் வந்துட்டு இங்கேருந்து மேலே போகணும் அப்படின்னும் சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படின்றதும் எதிர்பார்த்துருந்தோம். ப்ரைஸ் சப்ளை ஜோன் 1க்கு மேலே தான் முடிச்சிருக்காங்க, சஸ்டெயினும் ஆயிட்டாங்க. இது ஃபர்தராக மேலே தான் போக போதா அல்லது இங்கேருந்து கீழே இறங்க போதா அப்படிங்கிறத ஃபர்தராக பார்க்க போகிறோம். அதை நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட்ல அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன்ல இருந்து பிரைஸ் மண்டே எப்படி மூவ் ஆகும் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ இருக்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவர்ட்ஸ் டிமாண்ட் ஜோன் நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். டிமாண்ட் ஜோன் 1 அப்படிங்கிறது 26,160 அப்படின்னாலுமே கீழே அனதர் ஒரு டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 26,135 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை டச் பண்ணிடுச்சுன்னா பிரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறதுனால இங்கே கீழே வந்தாலே இந்த டிமாண்ட் ஜோன் 1ஐயும் பிரேக் பண்ணிட்டு டிமாண்ட் ஜோன் 1 அடுத்ததாக இருக்கக்கூடிய அடுத்த டிமாண்ட் ஜோன் 1ஐயும் டச் பண்ணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த பிரைஸ் மேலே தான் போகும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஒரு ஹை டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போ டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 26,160 அண்ட் 135 இந்த ரேஞ்சில் வந்தாலே பிரைஸ் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த பிரைஸ் வந்துட்டு இந்த டிமாண்ட் ஜோன்ல சப்போர்ட் எடுக்காத பட்சத்தில் பிரைஸ் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,860 வரை போகலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ஜோன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சுனாலே ஒரு பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். பட் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதுக்கான வாய்ப்பு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டேட்டாஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு கொடுக்க போகிறாங்க. அந்த டேட்டாஸ் அதாவது ஜிடிபி டேட்டாஸ்லாம் நெகட்டிவாக வர பட்சத்தில் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ப்ரைஸ் இந்த டிமாண்ட் ஜோன் 1ல் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிற பட்சத்தில் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இடையிலே கிடைச்சிடும். பட் இப்போ இருக்கக்கூடிய ஜோனில் அந்த சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ட்ரேடர் அப்படிங்கிறவங்க டெக்னிக்கல் ப்ராப்பராக தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி அல்லது ட்ரேட் எம்பரர் மெத்தடை ப்ராப்பராக புரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி இந்த இடத்துல கீழே வந்துட்டு வரும்போதே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். அதுக்கு மேலே நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். பட் இப்போதைக்கு இது சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னும் அது இமீடியட்டாக உங்களுக்கு சப்ளை ஜோன் 2ஆக இருக்கக்கூடிய 26,310 வரைக்கும் போகும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன். அதையும் பிரேக் ஆகிடுச்சுன்னா ஸ்ட்ராங்காகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26,400 வரை போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 26,600 வரை போகும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான். அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ ஓவராலாக இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன்லேருந்து டிமாண்ட் ஜோன் 1 வரை வந்துட்டு மேலே போகும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக கீழே போகும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுற பட்சத்தில் சப்ளை ஜோன் 2 வரைக்கும் போகும். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை ஓப்பனிங்கே ஃப்ளாட்டாக இருந்து இமீடியட்டாக ஃபால் ஆனாங்க. வந்த ப்ரைஸ் வந்து டிமாண்ட் ஜோன் 1 கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்து இமீடியட்டாகவே மேலே போக ஆரம்பிச்சாங்க. அகைன் போன ப்ரைஸ் சப்ளை ஜோன் 1 கிட்ட வந்துட்டு ரெசிஸ்ட் ஆகிட்டாங்க. அங்கேருந்து கீழே வர ஆரம்பித்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாகவே 59,722 முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா அண்ட் இப்போ இருக்கக்கூடிய ஜோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டட் பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 1க்கும் டிமாண்ட் ஜோன் 1க்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 1 நோக்கி
நோக்கி போயிட்டு இருக்கு அண்ட் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இதை ரீச் பண்ணிட்டு ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிறது நடக்கலாம் பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோனுக்கும் சப்ளை ஜோன் ஒன்றுக்கும். இது பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சைட்வேஸ் எதிர்பார்த்திருந்தோம். எக்ஸாக்டாக அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனுக்குள்ளாரே மூவ் ஆனதை பார்க்க முடிஞ்சது. அதுக்கு மேலே மூவே ஆகலை அப்படின்னு சொல்லலாம். எனிவே இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தடில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஜோன்ல இருந்து பிரைஸ் 60,000 அண்ட் 60,200 அப்படிங்கிறத நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது ஒரு சின்னதாக கரெக்ஷன் அண்ட் ஸ்ட்ரகிளுமே கொடுத்துட்டு இருக்கு. ஏன்னா நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ண முடியாமல் இருக்கு. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியால் அந்த அளவுக்கு மேலே போக முடியல அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனிவே இந்த பிரைஸ் மேலே போயிடும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்தாலுமே இங்கே இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது ஹை டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரைஸ்ல இருந்து மேலே போகணும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்னாலுமே அது சப்ளை ஜோன் ஒன்னா இருக்கக்கூடிய 59,821 இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா பிரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத எடுத்துக்கலாம். அது அப் டு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒன்னா இருக்கக்கூடிய 60,000 வரைக்கும் போகணும். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கக்கூடிய 60,200 வரை போகணும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் பிரைஸ் வந்துட்டு இந்த சப்ளை ஜோன் ஒன்னை பிரேக் பண்ண முடியல, அது டிமாண்ட் ஜோன் ஒன்னையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா பிரைஸ் வந்து பார்த்தோன்னா ஃபர்தராக கீழே இறங்கணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அதாவது 59,712 பிரேக் பண்ணிடுச்சுன்னா 59,531 போயிட்டு டச் பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பட் இங்கே இருந்தாலுமே ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகன்றதை புரிஞ்சுக்கணும். சப்போஸ் இந்த ப்ரைஸ் டிமாண்ட் ஜோன் 2வையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில், அதாவது 59,531 இதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். அது 58,700 வரை போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ இன் பிட்வீன் த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதாவது 59,820 அண்ட் 59,712 இந்த ரேஞ்சுக்குள்ளார மார்க்கெட் சைட்வேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லருக்கான இடமா எடுத்துட்டு அவாய்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல டெசிஷனாக இருக்கும். ஸோ ஓவராலாக சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போயிடும் அப்படிங்கிறதும், டிமாண்ட் ஜோன் 1க்கு கீழே இருந்துச்சுன்னா ப்ரைஸ் கீழே வந்து மேலே போகும் அப்படிங்கிறதும் ஓவரால் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ ஓவராலாக ப்ரைஸ் மேலே போகணும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய மூவாக இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். இதை பார்த்து கால்ஸாவோ ரெக்கமெண்டேஷன்ஸாவோ எடுத்து ட்ரேட் பண்ண வேண்டாம். இதில் அதிகமான ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும்.